வணக்கம் குரு ஜோதிடம் நேர்களே, உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மே மாதம் 2024 மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலன் இருக்கு அப்படிங்கிறத நாம துல்லியமாக அறிவியல் சார்ந்த கதையாக ஒளித்தத்துவ முறையில நாம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். சனிங்கிற ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல நீடித்து இருக்கிறார், கும்பத்துல இருக்கிறார். சோ இது எந்த விதத்திலையும் இந்த 3 கிரகம் மாறுதல் இல்லை. அப்படியேதான் 12, 6, 11ஆம் இடத்துல நீடித்து இருக்க போகிறார்கள் மே மாதத்தில். குரு பகவான் பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி மேஷ ராசியிலேயே இருந்த குரு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ரிஷப ராசிக்கு மாறுகிறார். அது மாதத்தின் முதல் நாளே நடக்குகிறது. சோ அத்தகைய ஒரு பயிற்சி ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக மேஷராசிக்கு நாம பார்க்கலாம். மற்ற கிரகங்களை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது செவ்வாயும் ராகுவோட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்குது. நம்ம ராசி அதிபதியாதி மேஷராசிக்கு செவ்வாய் தான் அதிபதி. அவர் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கார். புதன் 3க்கும் 6 கூடிய புதனும் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி இந்த கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, அது மாதிரி சில விஷயங்கள் கிளாரிட்டியாக வரலைங்கிற ஒரு விஷயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பை புதனும் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி 12ஆம் இடத்துலயே 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாங்க. மே 10க்கு மேல பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி சூரியன் பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி சித்திரை மாசம் முடிஞ்சு வைகாசி மாசத்துல பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்குள்ள போறார், 2ஆம் இடத்துக்கு போறார், அங்க இருக்கும் குருவோட சேர்றார். அதே மாதிரி சுக்கிரன் பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்திலேயே ராகு செவ்வாயோட இருந்தக்கூடிய ராசிக்குள்ளேயே மேஷ ராசிக்குள்ளேயே இருந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா மே 19ஆம் தேதி ரிஷப ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இது என்ன தெரியுதுன்னா, மே 14ஆம் தேதி சூரியனும் 2ஆம் இடத்துக்கும், மே 1ஆம் தேதியே குருவும் 2ஆம் இடத்துக்கும், சுக்கிரன் மே 19ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கும் என்று சொல்லப்படுகிற அந்த குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் மேஷராசிக்கு. இதுல நல்ல துல்லியமாக தெரியுது என்னன்னா, மாதத்தின் செகண்ட் ஆஃப் அருமையான ஒரு மாதமாக மேஷராசிக்கு இருக்கு. மாதத்தின் முதல் பகுதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில எதிர்பார்ப்புகளை பார்க்க வேண்டிய விஷயமாவும், கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையேங்கிற மாதிரி விஷயமாவும், ஏன்னா ராசி அதிபதியே ராகுவோட சேர்ந்து புதனோட சேர்ந்து இருக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும். ஸோ அது ஒரு சில குழப்பத்தையும் ஒரு சில விஷயத்தை டிலே கொடுக்கக்கூடிய விஷயமாவும் இருக்குதுங்க. மாதத்தின் செகண்ட் ஆஃப், அதாவது சூரிய பயிற்சிக்கு அப்புறம் சுக்கிர பயிற்சி, அங்க குருவோட இருக்கக்கூடிய அந்த 2ஆம் இடத்துல போய் சேர்ற பயிற்சி பார்த்தீங்கன்னா அருமையான பயிற்சியாக கேஷ் ஃப்ளோ வர வேண்டிய கடன் வருகிறது. பிசினஸ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா வர வேண்டிய முதலீடு வருகிறது. ஒரு வருஷமாக நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிணத்துல போட்ட மாதிரி இருந்தது திரும்பி நமக்கு கைக்கே வருகிறது. அதே சமயத்துல வேலையில ஒரு மாதிரியா நல்ல ஒரு ப்ரொஃபைலா இல்ல, ஒரு வேலைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கடந்த ஒரு 2 வருடமாக அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இடம் விட்டு இடம் போகக்கூடிய அமைப்பு நல்லாவே மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயத்தை வசதிப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய, ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மே செகண்ட் ஆஃப் வரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே உண்டு. அதே சமயத்துல மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணி, எப்போ மே 10ஆம் தேதி புதன் ராசிக்குள்ளேயே வருகிறாரோ அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா அந்த நீச்ச தன்மையிலிருந்து விலகி ராகுல இருக்கக்கூடிய புதன் விலகி கொஞ்சம் கான்பிடன்ஸும், அவங்களோட எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் கொஞ்சம் கான்பிடண்டா எழுதக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஸோ மே 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸு. மற்ற எல்லா வயதினரும் பாத்தீங்கன்னா மே 15 வரைக்கும் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நம்ம சிரத்தை தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் மொல்லமாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேஷ் ஃப்ளோவா இருக்கட்டும், நல்ல ஒரு ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷனா இருக்கட்டும், நல்ல ரிசல்ட்டா இருக்கட்டும், சுப செலவுகளா இருக்கட்டும், வரவேண்டிய பணம் சேர்றதா இருக்கட்டும், உடல்நல கோளாறு உள்ள பெரியவங்களுக்கு ஒரு நல்ல உடல் மாற்றம், நம்ம எடுத்துட்டு இருக்கிற மெடிசன் கொஞ்சம் வேலை செய்யுது, கரெக்டான டாக்டர்ஸ் பார்த்தோம், கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம உடல் ஒரு அளவுக்கு ரெடி ஆகுதுங்கிற அமைப்பு அதுக்கப்புறம் தான் சூரிய புதன் சுக்கிர பயிற்சினாலதான் நடக்குது. ஸோ அது மே 10, மே 14, மே 19ங்கிற வகையில ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கு.
மேஷ ராசியின் அதிபதியாகிய செவ்வாய் ராகுவோட சேர்ந்து 12ஆம் வீட்டுல இருக்கிறார், 6ஆம் வீட்டை பார்க்கிறார். கொஞ்சம் இந்த விஷயத்தை நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். பேசுறப்ப கொஞ்சம் கவனமாக பேசணும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா காய்களை நவுத்தணும், இல்லைன்னா உங்களுக்கு எதிராக போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்க ராசி அதிபதியா ராகுவோடு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில கிளாரிட்டி இல்லாமல் சில ஒரு இன்ஸ்டிங்டிவா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க செய்து அது பிற்காலத்தில் அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் முழுதுமே செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால மே மாதம் முழுதும் அந்த ஒரு கவனம் தேவை. நான் முதலே சொன்ன மாதிரி 10, 14, 19ங்கிற அந்த மிடில் பீரியட் ஆஃப் மேலேருந்து சில விஷயங்கள் நல்லாவே சாதகமாக வந்து உங்களோட மனக்குறைகள் ஓரளவுக்கு 50% குறையும் அளவுக்கு நல்ல ஒரு போக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். ப்ரொவைடர் உங்களுடைய ஜென்மகால ஜாதகத்துல ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும்போது உண்மையே என்னுடைய பலன்கள் வந்து கொஞ்சம் தூக்கலாகவும் நல்லாவும், நல்ல பலன்கள் நல்லாவும், சாதகமற்ற பலன்கள் குறைவாகவும் நடப்பதை நீங்களே பார்ப்பீங்க. ஓரளவுக்கு மே மாதம் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்பதை நீங்க ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு நான் நம்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த பலன்லாம் பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்துல வந்து ஆண்டு கிரகமாகிய ராகு, கேது, குரு, சனி எப்படி இருக்கிறாங்க பொறுத்தும், மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், புதன், செவ்வாய், இது மாதிரி கிரகங்கள், சூரியன்ல எப்படி இருக்கிறாங்கிற பொறுத்து தான் நம்ம கோச்சாரத்துல பலன் எடுக்கிறோம். பட் உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்க என்ன லக்னம், எந்த சாரத்துல எந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குது, ஆட்சி உச்சங்கள் எப்படி இருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, இப்போ கரண்ட்ல என்ன தசாபுக்திகள் நடப்புல இருக்குதுங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுத்து இந்த கோச்சார பலன்களும் இந்த தசாபுக்திகளும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 80% பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்திகள் பலன் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இந்த கோச்சார பலன்கள் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து கரெக்டான துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. ஸோ நம்ம எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த மாத காலத்துக்கு எப்படி வந்து உங்களோட அமைப்புகள் இருக்கு, சாதகமாக இருக்கிறதா, சாதகம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்குறோம். உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போறப்போ நல்ல பலன்கள், நான் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும், சாதகமற்ற தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும், சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.